அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க. 2025, 26ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்திலேயே 2 தடவை நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இருக்கும்போது இந்த நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட 32,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுல நமக்கு 3 விதமான போஸ்டிங்காக தான் நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் ஏஜ்ல என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு, இதற்கு யாரெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ என்னென்ன ஃபார்மெட்டில் வேணும், ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக குறிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அதை பற்றின தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் 32,000 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இந்த போஸ்டிங்கை பத்தின அப்டேட் தான் முழுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்திய அஞ்சல் துறையில இருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இந்திய அஞ்சல் துறை வேலை தான் இது. ஸோ அதுல வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமின் டக் சேவாக், ஓகேங்களா, இந்த போஸ்டிங்காக வந்திருக்குது. இந்த கிராமின் டக் சேவாக் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வீடு வீடா போயிட்டு வந்து பார்சல், அதாவது கொரியர் வந்து பண்றாங்க இல்லையா, லெட்டர் வந்து தராங்க இல்லையா, அதற்கு பேர் தான் வந்து ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கிராமின் டக் சேவா. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நடந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ற மாதிரி அது மாதிரி போட்டிருக்காங்க. பட் வந்து லெட்டர் கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த ஜிடிஎஸ். ஓகேங்களா? அடுத்தது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற வேலை என்னன்னா, அவருக்கு வந்து முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆஃபீஸ் ஒர்க்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போஸ்ட் ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸில் தான் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு முழுக்க வேலை இருக்கும். அவருக்கு வந்து எந்தெந்த பின்கோடுக்கு எவ்வளோ லெட்டர் வந்திருக்கு அதை பிரிச்சு பிரிச்சு வந்து வைக்கிறதா இவருடைய வேலை. அடுத்ததா வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரங்கள்ல இவர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராகவும் செயல்படுவாரு, ஜிடிஎஸாகவும் செயல்படுவாரு. 2 பேருடைய யாருக்கெல்லாம் ஒர்க்குக்கு வரலையோ இல்ல வந்து அதாவது மெடிக்கல் லீவுக்கு போயிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சப்சிடியா வந்து இவர் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இவருடைய ஜாப்போட நேச்சர். இப்படி தான் இருக்கும் 3 போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 32,500 பிளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 32,000 வேகன்சியுமே 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் பண்ணியாகணும். இதில் வந்து ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ அப்படியே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை எப்படி நாங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஈஸியாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் சேலரி, இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10,000த்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த் கிடைக்கும் சேலரி வந்து. இது வந்து பேசிக்கான சேலரி தான். இது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்தும் போது மாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80,000 90,000 வரைக்கும் கூட இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும். அது வந்து 15ல இருந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 80,000 90,000 உங்களுக்கு இன்கம்ன்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஏஜ் லிமிட், வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுல இருந்து
40 வயசு வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. ஸோ இதுல எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்க, பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா, நீங்க 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவரும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவே நீங்க ஓபிசி கேண்டிடேட்ல யாரெல்லாம் வரீங்களோ, ஓபிசில யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா, பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சிஎம், பிசிஎம் இந்த கேட்டகரில எல்லாமே ஓபிசி கேண்டிடேட்ல தான் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. அந்த கேட்டகரில வரவங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வு. அப்படி பார்க்கும்போது 40ல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஜெனரல் கேட்டகரி அதாவது ஜெனரல் ஓபிசில வரவங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா யாரெல்லாம் ஓபிசில வருவீங்கன்னு. ஸோ அந்த ஓபிசில வரவங்க எல்லாருமே வந்து ரூ. 100 ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு. அடுத்தது வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா, அதற்கும் ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் தான். கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்க மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்த ஜிடிஎஸ் வேலை, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை. சரிங்களா? ஸோ மெரிட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் 2 தடவ, 3 தடவ கூப்பிடுவாங்க. இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸே. ஓகேங்களா? ஸோ ஈஸியா நீங்க இந்த வேலைய வாங்கிக்க முடியும். அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மினிமம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம, அதற்கு மேல வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஸோ அடுத்ததா மெயினா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய மார்க் ஷீட் 10வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் 10வது மார்க் ப்ரூஃப், அடுத்து நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அது என்ஓசின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே மஸ்டா தேவைப்படும். ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறது வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.